தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான இசையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற விருந்தினர் ஒரு வயலின் வித்வான். இந்த வித்வான் அவருடைய பேருக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஊரோட பேர் அதை சொன்னாலே இவர் இந்த குடும்பத்திலேருந்து வந்தவரா, ஆஹா பேர் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பரூர் அப்படிங்கிற ஊரோட பேர் சொன்னாலே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்கள், வயலின் கலைஞர்கள், அது மட்டும் இல்லாமல் வயலின் அப்படிங்கிற இந்த ஒரு கர்நாடக பக்கவாத்திய கலைஞரை அவங்க ஊர் முழுக்க பல மேடைகளுக்கு எடுத்துகிட்டு போய் சென்றுட்டு இருக்காங்க. சுமார் 35 வருடமாக ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு வயலின் கலைஞராக பணியாற்றியிருக்கார் இவர். கலைமாமணி M.A. கிருஷ்ணசுவாமி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். ஒரு பரூர் அப்படிங்கிற ஒரு பேரை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா மூன்றாவது தலைமுறை நீங்கள் பரூர் சுந்தரமையர் சுந்தரமையர் அவருடைய பேரன், பரூர் MS அனந்தராமன் அவருடைய மகன், மூன்றாவது ஜென்ரேஷனாக நீங்கள் உங்களையும் தாண்டி அடுத்து 4வது ஜென்ரேஷனும் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு லெகசி, ஒரு பாரம்பரியத்திலேருந்து வந்திருக்கீங்க. அதுக்காகவே பொதிகை தொலைக்காட்சியிலிருந்து எங்களுடைய நன்றிகள். எங்களுடைய தொடர்பு 1930லேருந்து இந்த ஆல் இண்டியா ரேடியோலையும் தூர்தர்ஷனில் ஆரம்பித்த 72 ஆரம்பித்த போது நிறைய அப்படியே தொடர்ந்து வாசிட்டு வரோம். இன்ஃபேக்ட் எனக்கு இந்த இசையும் நிகழ்ச்சி மூலமாக எங்கள் பாரம்பரியத்தை பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல நானே தூர்தர்ஷனில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் இருக்கும்போது வாசிச்சிருக்கேன். இங்கேயே நான் சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் வாசிச்சிருக்கேன். எந்த ஆண்டில் இது ஞாபகம் இருக்கா உங்களுடைய முதல்? எனக்கு சரியாக தெரியல, 72 73 அந்த மாதிரி இருக்கும். அப்போ எம்எல் பெரிய விதூஷி எம்எல் வசந்தகுமாரி அவளுடைய சிஷ்யாளுக்கு தான் வாசித்தேன். எங்கள் ஆற்றுக்கு என்னை கூட்டின்னு வந்தா இங்கே. ஸோ அது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் ஆற்றுல பெரிய பாரம்பரியம். நாங்கள் கிட்டத்தட்ட 100 வருஷமாக இந்த பரூர் ஸ்டைலில் எங்கள் தாத்தா ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் காப்பாற்றி வாசின்னு வரோம். இது எப்படின்னா, எங்கள் தாத்தா பாரதிய சங்கீதம் தான் வியூ பண்ணார். ஸோ அதை ஏன்னா அவர் நார்த் இந்தியாவில் முதல்ல 1909 காந்தர்வ மகாவித்யாலயாங்கிற இடத்துல பண்டிட் விஷ்ணு திகம்பர் பலூஸ்கர் மகாவித்வான் அவர் அந்த காந்தர்வ மகாவித்யாலயம் ஆரம்பித்த பொழுது எங்கள் தாத்தா 1909 அங்கே போய் வயலின் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ வயலின் இன்ட்ரடியூஸ் பண்ணதே எங்கள் தாத்தா தான் நார்த் இந்தியன் மியூசிக்கில். அது ஹிந்துஸ்தானி மியூசிக் சொல்லிக்கலாம். ஸோ அந்த பெருமையும் எங்களுக்கு உண்டு. நிறைய தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா தன்னுடைய சின்ன வயசில் திருவேம்பில்ங்கிற இடத்துல தான் பிறந்தார். அப்புறம் பரூர் என்ற இடத்துல அந்த எர்ணாகுளம் பரூர்னு சொல்லுவாள், அங்கே தான் வளர்ந்தார் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறமா திருவனந்தபுரத்தில் மகாராஜா ஊட்டுப்பெறான் அந்த காலத்தில், இப்போ தான் நூல் மில் ஸ்கீம்னு சொல்லுவாளே அந்த மாதிரி, அந்த காலத்தில் அந்த திருவனந்தபுரத்தில் சுவாதி திருநாள மகாராஜா அந்த கோவிலில் அந்த ஊட்டுப்பெறால சாப்பிட்டுட்டு இருந்தார். அங்கே அந்த பஜனையெல்லாம் நிறைய பண்ணுவான். ஸோ அங்கே வாசிட்டு இருந்த பொழுது தான் ஒரு பெரிய மியூசிக் கனாஷியர் எங்கள் தாத்தா நன்னா வாசிக்கிறத பார்த்துட்டு அவரை அழிச்சுட்டு, நீங்கள் நார்த்தில் போய் பண்டிட் விஷ்ணு திகம்பர் பலூஸ்கர்னு ஒருத்தர் பெரிய விருவர் இருக்கார். மராட்டி பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் அது அதை அவரை பார்த்து, அவர் ஒரு மராட்டிக்காரர். ஸோ அதை எங்கள் தாத்தாவுக்கு 100 ரூபா கொடுத்து ஷிப்பில் அனுப்பிச்சி அங்கே முதல்ல 1909 அங்கே போயிட்டு வயலின் இன்ட்ரடியூஸ் பண்ணி ப்ரொஃபஸராகவும் இருந்தார். 1916 தாத்தாக்கு கோல்டு மெடலும் கிடச்சிது. ஸோ பரூர் பாணி அப்படின்னு சொன்னால் அதோடைய ஆரம்பம் 1909 உங்களுடைய தாத்தா உடைய இந்த ஜேர்னினால் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனால் ஒரு மங்களகரமாக ஒரு பாட்டோட அந்த ஒரு பாணியில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியோட நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன். அதுக்கு முன்னாடி பாலக்காடு ராமபாகவதர் அவர்கிட்ட தான் எங்கள் தாத்தா வயலின் முதல்ல கற்றுண்டா. ஸோ அவர்கிட்ட தான் கற்றுண்டு அதுக்கப்புறமா தான் அதனால் ஜேர்னி இன்னும் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நான் இப்போ பிள்ளையார் கீர்த்தனை தியாகராஜ சுவாமி பண்ணியிருக்கார், கிரிராஜ சுதா, அந்த கீர்த்தனையை வாசிக்கிறேன்.
ஆஹா, ரொம்பவே அருமையா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இது எங்கள் ஆற்று கீர்த்தனைனே சொல்லலாம். ஏன்னா என்ன எல்லாருமே எப்போவுமே எங்கள் ஆற்றில் எல்லாருக்கும் இந்த கீர்த்தனையை சொல்லி தந்திருக்கோம். குழந்தைகளில் எல்லோரும் வாசிப்பா. ஒரு பிள்ளையாரோட பாட்டு அப்படின்னாலே ஒரு மங்களகரமா அந்த பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கிற அந்த ஒரு இது இருக்கும். கண்டிப்பாக. ஸோ உங்களுடைய இந்த ஒரு பரூர் பாணியில வந்து உங்களுடைய தாத்தா நிறைய இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தது. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி வந்து அவர் பரூர் அப்படிங்கிற ஊரோட பேர் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் அந்த புனை பேர் ஆட் ஆனது? அதாவது திருவேம்பில்ங்கிற இடத்துல பிறந்தாலும் பரூருங்கிற இடத்துல தான் கொஞ்ச நாள் அவள் குடும்பமாக இருந்தாள். எங்கள் தாத்தாவோட பிரதர்ஸ் எல்லாம் கனபாடிகள்னு சொல்லுவாள். ஸோ வைதிகம் தான் தொழிலாக இருந்தது. ஸோ அது தாத்தாவோடைய தான் வந்து சங்கீதத்துக்கு வந்தாள். பாலக்காடு அவர்கிட்ட தான் கற்றுண்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் விருத்தி பண்ணிக்கணும். தாத்தாவுக்கு வந்து சங்கீதத்தில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த காலத்துலேயே நிறைய இருந்ததுனால அவர் வந்து திருவனந்தபுரத்தில் ட்ராவல் பண்ணி அங்கே வந்து கொஞ்ச நாள் இருந்தபோது தான் அதுக்கு தான் சொன்னேனே. ஸோ 1909 அவர் வந்து பண்டிட் விஷ்ணு திகம்பர் போல்வஸ்கர் கிட்ட போய் அங்கேயே அவர்கிட்டயே சிஷ்யராக இருந்தார். அதுக்கப்புறமா அங்கேயே ப்ரொஃபஸராக இருந்து ஸோ 1918 கிட்ட வரைக்கும் அங்கே இருந்தால். அதுக்கப்புறம் திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு ஆசை. அதனால் வந்து மதுரைக்கு வந்தார். மதுரையில் வந்து மதுரை புஷ்பவனம் ஐயர்னு ஒரு பெரிய மகா வித்வான், மதுரமணியரோட ரிலேஷன் அவர். ஸோ அவர் கூட சேர்ந்து நிறைய கச்சேரி வாசிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அப்போ மெட்ராஸ், இப்போ சென்னைன்னு சொல்கிறான். ஸோ அப்போ சென்னைக்கு வரணும்னு ஆசைப்பட்டு அவர் வந்து 1920 மெட்ராஸுக்கு வந்துட்டார். அப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு தாத்தாவுக்கு இருந்தால். இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன். அங்கே ஊட்டுப்பேரையில் அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தபொழுது 1890 பிறந்தவர் பாபநாசம் சிவன். அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா அவர் வந்து அவருடைய 7வது வயசுலலாம் வந்து திருவனந்தபுரம் போயிட்டார். ஸோ தாத்தாவும் 1891 பிறந்தா. ஸோ தாத்தாவும் அவருக்கும் ரொம்ப பரிச்சயம் இருந்தது. ஓகே. ஸோ பாபநாசம் சிவன் வந்து ஒரு நல்ல சிவபக்தர். தாத்தாவும் எங்களுக்கு வந்து என்ன பண்ணுவார், நாங்கள்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அண்ணா எம்ஏ சுந்தரேஸ்வரன், அவர் பெரிய வித்வான், அவர் நானும் எங்களெல்லாம் வந்து டெய்லி கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அழைச்சின்னு போவார். அந்த கபாலீஸ்வரர் ஞாபகார்த்தமாக அந்த கீர்த்தனையை வாசிக்கிறேன், கற்பக மனோகரா அப்படிங்கிற கீர்த்தனையை. இதில் பார்த்தீங்கன்னா அனுபலிவில் சிற்பரக்க பாலீஷா அதில் வருது. ஸோ அதை அனுபலி வாசிக்கிறேன். ரொம்பவே அழகா இருந்தது. நீங்க வாசிக்கிற விதத்தை பார்த்தா அந்த வாசிக்கிற தன்மை வந்து ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. இது வந்து சிங்கிள் ஸ்ட்ரிங் பிளேயிங் அப்படிங்கிறது உங்களோட பாணிக்கு ஏதாவது ஆமாம் அது உண்டு ஸ்பெஷாலிட்டியா? அதாவது முதல்ல சிங்கிள் ஸ்ட்ரிங் பிளேயிங்கில் வந்து முதல்ல எங்கள் தாத்தாவே சொல்லியிருக்கார். திருக்கோடிக்காவில் கிருஷ்ணய்யர் அவர் தான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில்
வாசிக்கிறது சங்கதிகளை வாசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி வாசிச்சிருக்கார். அது அதுக்கு ஏன் முன்னாடி கஷ்டமா இல்லைன்னா ஈஸியா அது அதை பற்றி இல்லை, அது ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விரல் அடி வாசிப்புன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி தான் வாசிச்சுட்டு இருந்தான் அந்த காலத்தில். அதுக்கப்புறம் இவர் இன்னோவேஷன் பண்ணின அப்புறமா தாத்தா வந்து சிங்கிள் ஸ்ட்ரிங் பிளேயிங்கில் வர்ணங்கள் எல்லா வர்ணத்தையும் சிங்கிள் ஸ்ட்ரிங்லேயே வாசிக்கிறதுக்கு அவர் அதை வந்து இன்னோவேட் பண்ணி வாசித்தார். ஸோ இது எப்படின்னா அந்த ஹிந்துஸ்தானி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கமகங்களை வந்து ஒரே ஸ்ட்ரிங்கில் வாசித்தா தான் அந்த கண்டினியூட்டி கிடைக்குங்கிறதுக்கோசரம் ஓகே அந்த கான்செப்டில் தான் அது வந்து ஆரம்பித்து வாசித்தா. இப்போ அதை ஒரு சாம்பிள் ஒரு சாரங்கா வர்ணம் வாசித்து காமிக்கிறேன். ஸோ இந்த சிங்கிள் ஸ்ட்ரிங் பிளேயிங் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டு அதுலேயே இந்த என்டையர் இதை வாசிக்கிறது. ஆமாம், நம்ம வந்து அந்த ஒரு இப்போ பார்த்தேன்னா ஒரு ஜாருவான சங்கதிகளை வந்து சிங்கிள் ஸ்ட்ரிங்கில் வாசிக்கிறது தான் அந்த கண்டினியூட்டி கிடைக்கும். பாடுறவாளுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கிற மாதிரி தான். அதை வந்து வயலினில் எப்படி மேக்ஸிமம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத யோசித்து இந்த கான்செப்டை கண்டுபிடிச்சார் தாத்தா. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பரூர் எம்எஸ் அனந்தராமன், அவர் பெரிய ப்ரொஃபஸராக இருந்தார். அடையார் மியூசிக் காலேஜில் 22 வருஷம் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கார். அப்போ சென்ட்ரல் காலேஜ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக்னு பேர். ஸோ அதில் 22 வருஷம் ப்ரொஃபஸராக இருந்தார் எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் எங்கள் லெஜண்ட் எங்கள் சித்தப்பா பரூர் எம்எஸ் கோபாலகிருஷ்ணன். ஸோ எங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வயலினிஸ்ட்டு தான். எங்கள் அண்ணா பரூர் எம்ஏ சுந்தரேசன், அவரும் ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்து 30 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆனது தான். அடுத்து நாங்கள் வந்து எப்படின்னா எங்கள் தாத்தா அவருடைய சந்ததிகள் எல்லாருக்குமே வயலின் சொல்லி தந்தார். ஒரு 20 பேர் எங்கள் ஃபேமிலியிலேயே அவர் சொல்லி தந்தார். ஸோ இது எப்படி ஆரம்பிச்சது? ஒரு நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் இருந்ததா ஆட்டோமேட்டிக்காக, இல்லைனா அது வந்து ஒரு வழியாக அது அப்படி சொல்ல முடியாது. அதாவது ஒரு 2 விதமாக வச்சுக்கலாம். அதாவது அந்த காலத்தில் எப்பயுமே கம்பல்ஷன் உண்டு. இப்போ வந்து ஃப்ரீயாக வர்ற மாதிரி எல்லோரும் அவாவாது என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் வந்து எனக்கு அது உடன்பாடு கிடையாது. ஏன்னா இப்போது என்னோடய குழந்தைகள் பரூர் எம்கே அனந்தலக்ஷ்மி, அப்புறம் பரூர் எம்கே அனந்த பாலசுப்ரமணியம், இவா எல்லாருக்குமே வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் கம்பல் பண்ணி தான் எல்லாருக்கும் வயலின் சொல்லி தந்தேன். இன்ஃபேக்ட் எங்கள் தாத்தாவே எங்கள் அப்பாவே ஆரம்பிச்சுட்டா. ஓகே, தாத்தா எங்களுக்கு ஆரம்பித்த மாதிரி எங்கள் அப்பா வந்து எங்கள் குழந்தைகளுக்கு வயலின் சொல்லித்தர ஆரம்பிச்சுட்டார். ஸோ அது வந்து இன்ஸ்டிங்க்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசுல எங்கள் அப்பாவோட மடியில் போய் என் பொண்ணு உட்காந்துப்பா, அப்படியே வாசிக்கப்பா. ஸோ அப்படியே கண்டினியூட்டியாக அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் எப்படி கற்றுண்டோம் அப்படிங்கிறதே தெரியாமல் கற்றுக்கிறது தான். நான் சொன்ன மாதிரி வாழ்கிற வீட்டிலே வந்து எல்லா இசை அப்படிங்கிறது ஆல் டைம்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அது இருந்துகிட்டே இருந்தது. அதே சமயத்தில் எனக்கு இன்னொரு அதிர்ஷ்டம் என்னென்னா, என்னோடய ஒய்ஃப் லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி, அவள் ஸ்கந்தகான வித்யாலயான்னு மியூசிக் ஸ்கூல் நடத்துகிறா. அவளுமே பெரிய விதூஷி. அவள் வந்து கர்நாடக சங்கீதம் வந்து குமாரசாமி டெல்லி அவருடைய குழந்தைகள், அவருடைய டாட்டர்ஸ் டெல்லி சிஸ்டர்ஸ்னு பாடிட்டு இருந்தா. அவள்கிட்ட கற்றுனா மதுரையில் தான். அதுக்கப்புறமா டிஎன் சேஷகோபாலன் சார் பெரிய வித்வான், அவர்கிட்ட கொஞ்ச நாள் கிடச்சுன்னா. அதுக்கப்புறம் மீரா கேதார்நாதன் அவகிட்டையும் படித்தா. ஸோ மியூசிக் வந்து எங்கள் காலத்தில் ஒரு ஜஸ்ட்டு சாதாரணமாக எப்படி சமையல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி எல்லோரும் மியூசிக்லேயே இருக்கிறதுனால அது
ஒரு பழகிடுது எல்லாருக்கும். பட் ஆனால் எவ்ரி மியூசிஷியன் ஹேஸ் அ டிஸ்டிங்க்ட் பிளேயிங். இப்போ எங்கள் அண்ணா வாசினா தனியாக வாசிப்பார், நான் வாசினா தனியாக வாசிப்பேன். அந்த மாதிரி எங்கள் காலத்தில் எல்லாருமே வந்து அந்த டிஸ்டிங்க்ட் வே ஆஃப் பிளேயிங்கும் வச்சுருப்போம். தோ வி ஆர் ஆல் ஃப்ரம் பரூர் ஒரு பாணி, பரூர் பாணி அப்படின்னு சொன்னாலும் பட் ஆனால் அந்த சிங்கிள் ஸ்ட்ரிங் பிளேயிங் எல்லாருக்குமே தெரியும். ஓகே ஓகே. அது இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணாவோட பசங்க பரூர் எம்எஸ் அனந்தகிருஷ்ணன், எம்எஸ் அனந்தஸ்ரீ, அவள் 2 பேருமே அந்த மாதிரி வயலின் அவளும் அந்த மாதிரி வாசிப்பா. ஸோ ஒரு குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜென்ரேஷன்லும் இருக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை உங்களுக்குடைய மனைவி கூட வந்து மியூசிஷியனாக வந்து அமைஞ்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா வந்து வைஃபு கூட வயலின் வந்து லேட்டாக இருந்ததால் கற்றுக் கொடுக்க முடியாட்டாலும் பாட்டில் சொல்லி தந்துட்டா எப்படி வயலின் கற்றுக் கொடுக்கணும்னு. ஸோ அவளுமே டீச் பண்ணுவாள். ஸோ எங்கள் மண்ணியும் டீச் பண்ணுவாள். எல்லாருமே, அதாவது யாரையுமே விட்டு வைக்கிறது பாக்கி இல்லை. ஸோ அதனால் அது வந்து அது அந்த ட்ரெயிட், ஃபேமிலி ட்ரெயிட். அது ஒரு அதிர்ஷ்டம் தான். நம்ம ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 120 வருஷம் ஆகிடுது தாத்தா ஆரம்பித்து இப்போ 2022. ஸோ 120 வருஷமாக நாங்கள் வந்து எங்கள் வயலின்லேயே இருந்துட்டோம். நாங்கள் அதுவும் மாறாமல், அதான் சரி, வயலின் அப்படிங்கிறது வந்து ஒரு மேற்கத்திய இசையாக இருந்தாலும் நம்ம இந்திய பாரதிய சங்கீதத்தை அதில் வந்துட்டு பிரபலப்படுத்துறது, அந்த பாரம்பரியம் மாறாமல் பிரபலப்படுத்துறதுங்க அப்படிங்கிறது தான் ஐ திங்க் உங்களுடைய ஸ்கூல், உங்கள் பாணியோட ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாக்கு பல பெரிய பெரிய வித்வான்கள் ரொம்ப ஆப்த நண்பர்களாக இருந்திருக்கா. ஸோ பாபநாசம் சிவன் சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோட்டீஸ்வரய்யர், அவர் ஒரு பெரிய வித்வான் ஆச்சு, பெரிய மியூசிஷியன். அவர் வந்து ரொம்ப பெரிய மியூசிஷியன். அவர் தான் வந்து முதல்ல 72 மேளகர்த்தால கீர்த்தனைகள் போட்டவர், கம்போஸ் பண்ணி. அதுக்கப்புறமா பாலமுரளி சார், அப்புறம் கடலூர் சுப்பிரமணியம் அவள்லாம் பெரிய வித்வான்கள்லாம் போட்டிருக்கா. பட் முதல்ல கோட்டீஸ்வரய்யர் தான் போட்டார். அவருக்கும் உங்கள் தாத்தாக்கும் எப்படி பரிச்சயமானது? ஆக்சுவலாக வந்து அவர் கோர்ட்டில் நம்ம வந்து ஹை கோர்ட்டுன்னு சொல்லலாம், அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் கோட்டீஸ்வரர். அவர் வந்து கொஞ்சம் சிரம பரிகாரத்தில் தான் இருந்தார், அவர் ரொம்ப வசதியாக இருக்கலை. ஸோ முதல்ல 36 கீர்த்தனை பண்ணினார் சுத்த மத்தியமத்தில், அதுக்கப்புறம் விட்டுவிட்டார். இப்போ தாத்தா வந்து இல்லை நீங்கள் வந்து பிரதிமத்தியம் 36 கீர்த்தனையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கம்பல் பண்ணி 1929 ஸ்ரீ தியாகராஜ சங்கீத வித்வத் சமாஜம் மயிலாப்பூரில் ஸ்டார்ட் பண்ணினான். ஸோ அதில் அவருக்கு மெடல் கொடுத்து பணமும் சன்மானம் கொடுத்து அவரை பண்ண சொன்னார். இது வந்து அவர் புத்தகத்திலே எழுதியிருக்கார் அந்த கம்போசிஷன். ஆமாம், இந்த மாதிரி பரூர் சுந்தரமையர் தான் 2வது 36 கீர்த்தனைகள் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணினார் அப்படின்னு எழுதியிருக்கார். ஸோ அது ஞாபகமாக நான் வந்து எங்கள் அப்பா சித்தப்பாக்கெல்லாம் வந்து கோட்டீஸ்வரரே வந்து ஆற்றுல பாட்டு சொல்லி தந்திருக்கார். ஸோ அதனால் அந்த ஞாபகார்த்தமாக வந்து ரசிக பிரியாவில் அருள் செய்ய வேணும் ஐயா அந்த கீர்த்தனையை நான் இப்போ வாசிக்கிறேன், கொஞ்சம் பாடியும் காமிக்கிறேன். அருள் செய்ய வேணும் ஐயா நீ அருள் செய்ய வேணும் ஐயா முருகையா அருள் செய்ய வேணும் ஐயா முருகையா நீ அருள் செய்ய வேணும் ஐயா அரசே முருகையா நீ அருள் செய்ய வேணும் ஐயா முருகையா நீ அருள் செய்ய வேணும் ஐயா. உங்களுக்கு வந்து விவாதி ராகங்கள் 72 மேளகர்த்தால நிறைய விவாதி ராகங்கள் இருக்குது. விவாதி ராகம்னா பக்கத்து சுரம் சரே க ம ப நீ நீ ச பத நீ ச ச நீ த ப ம க ரே ச. ஸோ இந்த ராகங்கள் வாசிக்கிறதுக்கு ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கோம் எங்கள் ஆற்றுல. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ரிங் பிளேயிங்லேயே எல்லாத்தையும் வாசிக்கலாம் நீங்கள். ஸோ மற்ற ராகங்கள் வாசிக்கிறதோட இது வந்து ரொம்ப கஷ்டம். அதை வந்து ஒரு லைன் வாசி காமிக்கிறேன். இது எந்த ராகம்? இது இதே ரசிக பிரியாலே வாசிக்கிறேன்.
சிங்கிள் ஸ்ட்ரிங்கில் வந்து எந்த ராகத்தை கொடுத்தாலும் நாங்கள் வாசிப்போம். ஓகே ஓகே. இப்போ நான் வந்து ஒரு 4 ராகம் வாசிக்கிறேன், ம் நீங்கள் கேட்டுக்கோங்க. இப்போ நான் ரசிக பிரியா வாசிக்கிறேன், அடுத்தது வந்து ஹம்சத்வனி, அடுத்தது ஹிந்தோளம். எல்லா ராகமும் வாசிக்கலாம், பட் நான் தெரிஞ்ச ராகங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஜனங்களுக்கு. கரெக்ட். ஃபஸ்ட்டு ரசிக பிரியா வாசிக்கிறேன், அடுத்தது ஹிந்தோளம், அடுத்தது ஹம்சத்வனி. ஸோ அந்த எல்லா நோட்ஸையுமே எல்லா ஸ்வரங்களையுமே அந்த ஒரு ஸ்ட்ரிங்கில் நீங்கள் வாசிக்கிறது, அதாவது வயலினில் ஒரு ஸ்பெஷாலிட்டியே அது வந்து மேலே ஸ்விங் பண்ணுறது, அது எப்படி நீங்கள் மாஸ்டர் பண்ணது? எத்தனை வருஷ பயிற்சி இது? எல்லா சுரங்களும் மைண்டில் இருக்கணும். ஸோ அப்போ இருந்தால் தான் அது முடியும். அது நீங்கள் வந்து இல்லை, இது ஃப்ரெட்ஸு கிடையாது இல்லையா அந்த வாத்தியத்தில். ஸோ அதனால் நீங்கள் எல்லா சுரங்களும் மைண்டில் வச்சு அந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணியிருக்கணும். அதுக்கு தான் நாங்கள் வர்ணமே ஒரு நிறைய வாட்டி வாசித்து பார்ப்போம். கிட்டத்தட்ட அதுவே 2 hours ஆகும் வர்ணம் ஒண்டி. அதே தான் சொல்லுவாள், சங்கீதம் வேறு, ப்ராக்டிஸ் வேறு. இப்போ நீங்கள் வந்து எல்லாமே வார்ம் அப் பண்ணி பார்த்தீங்களா? எல்லாருமே ஸ்போர்ட்ஸ்மேன் எடுத்துக்கிட்டேன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுவோம். ஸோ இந்த வார்ம் அப்பில் தான் நாங்கள் வந்து நிறைய எக்ஸசைசஸ், விரலடி வாசிக்கிறது, போ ப்ராக்டிஸ் பண்ணுறது, வர்ணம் வாசிக்கிறது, இதெல்லாம் வந்து வார்ம் அப்பிங் எக்ஸசைஸுக்குன்னு நமக்கு வந்து பெரியவா அந்த காலத்துலேருந்தே கொடுத்துருக்கா. அதை நீங்கள் எவ்வளோ நீங்கள் டெவலப் பண்ணி வாசிக்கிறீர்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வார்மிங் அப்பில் நீங்கள் மேக்ஸிமம் ரீச் பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் திருப்பி சங்கீதத்தை கற்றுண்டு அந்த சங்கீதத்துக்கு உண்டான விஷயங்கள் ஒண்டி தான் வாசிக்கணும். ஸோ இதில் நிறைய இருக்குது. வார்மிங் அப்பில் நிறைய சிலதெல்லாம் வாசிச்சுட்டோம்ங்கிறதுக்கோசரம் சங்கீதத்தில் அதை கொண்டு போய் நுழைக்க முடியாது. கரெக்ட் கரெக்ட். ஸோ இவ்வளவு டெக்னிக்காலிட்டி இருக்குது. ஒரு வயலின் அப்படின்னு ஒரு கருவி எடுத்துக்கிட்டால் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் கர்நாடக இசைக்கு அப்படின்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அதுவே நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய பாரம்பரியத்தில் இன்னொன்று என்ன யூனிக் ஸ்பெஷாலிட்டினா ஹிந்துஸ்தானி இசை. நார்த் இந்தியாவுக்கும் போயிட்டு அதை திருப்பி இங்கே கொண்டு வந்து, ஆனாலும் இந்த பாரம்பரியத்தை மாறாமல் இந்த இசையை தரீங்க, பாரதிய இசை அப்படின்னு. அது எப்படி நடந்தது? அதில் நீங்களும் ஸ்பெஷாலிட்டி பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டீங்களா ஹிந்துஸ்தானி? அதாவது நான் வந்து எனக்கு பண்டிட் கிருஷ்ணானந்த் ஜின்னு அவர் வந்து கங்குபாய் ஹங்கல் அவருடைய பெரிய விதூஷியாவா, அவள்கிட்டேருந்து அவளோட டிசைபிள் அவர். எங்களுக்கு ஆற்றுல வந்து அவர் சொல்லி தந்தார். பண்டிட் கிருஷ்ணானந்த் 10 வருஷம் நான் கற்றுருந்தேன் அவர்கிட்ட இந்துஸ்தானி சங்கீதம். அவர் ரொம்ப பெரிய வித்வான். அவர் வந்து கற்றுக் கொடுத்ததுனால எனக்கு 1986ஆம் ஆண்டு ஆல் இண்டியா ரேடியோவில் ஆல் இண்டியா காம்படிஷனில் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. அதுக்கு இதில் வந்து ஒரு மியூசிக் அகாடமியில் ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி அங்கே கர்நாடக இசைக்கா இந்துஸ்தானி இசைக்கு தான். எனக்கு கர்நாடக இசைக்கு கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு ஆமாம், அது இந்துஸ்தானி இசைக்கு கிடச்சதுக்கு அதுதான் பெரிய ரெக்கக்னிஷன். அது 1987 நான் வந்து ஆல் இண்டியா ரேடியோ மதுரையில் ஜாயின் பண்ணிட்டேன். அது என்ன 86 இந்த அவார்டு எனக்கு கிடச்சது ரொம்ப பெரிய எனக்கு அனுகிரகம். இப்போ நான் வந்து இந்துஸ்தானி இசைக்கும் கர்நாடக இசைக்கும் வந்து உள்ள டிஃப்ரென்சஸ் அதுவும் சொல்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பாரம்பரிய கிஃப்ட்டுன்னா நம்மளுடைய மும்மூர்த்திகள் தான். தியாகராஜ சுவாமி, தீக்ஷிதர், ஷியாமா சாஸ்திரி. இதில் என்ன ஒரு பியூட்டின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேரும் திருவாரூரில் தான் இருந்தா. திருவாரூரில் தான் இருந்தா. 3 பேருடைய சங்கீதமும் 3 பேருக்கும் தெரியும். ஆனால் தீக்ஷிதர் வந்து தியாகராஜ சுவாமி, அவர் ஷியாமா சாஸ்திரி தான். அது ஷியாமா சாஸ்திரி தான் பெரியவர். இப்போ வந்து மரியாதை கொடுத்து அவர் வந்து எல்லா க்ஷேத்திரத்துக்கும் அவருக்கு வந்து
சாஸ்திரம் எல்லாமே தெரியும் முத்துசுவாமி தீட்சிதருக்கு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிடுறார், எல்லா இந்தியா பூரா ட்ராவல் பாரத தேசம் பூரா ட்ராவல் பண்ணியிருக்கார். ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் உண்டான கீர்த்தனைகளையும் பண்ணியிருக்கார். ஸோ அது வந்து ஒரு பெரிய நமக்கு கிஃப்ட்டு. இதெல்லாம் நமக்கு வந்து வெளியிலேருந்து போய் எதையும் வாங்கிக்க வேண்டியெல்லாம் எல்லாமே இவாளே பண்ணி கொடுத்துட்டா. அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய பெரிய விஷயமா இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அதில் பார்த்தேன்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வாசி காமிக்கிறேன். ஹிந்தோளத்தில் பார்த்தீங்கன்னா நீரஜாட்சி காமாட்சின்னு ஒரு கீர்த்தனை பண்ணியிருக்கார். கிருத்தின்னு பண்ணியிருக்கார் முத்துசுவாமி தீட்சிதர். அதே வந்து ஹிந்தோளத்தில் தியாகராஜசாமி சாமஜ வரகமனா பண்ணியிருக்கார். நமக்கு பாபநாசம் சிவன் வந்து மாரமணன் அப்படின்னு கேட்குறேன். அது நான் ரெண்டு வாசி காமிக்கிறேன். அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து பாபநாசம் சிவனுடைய மாரமணன், அதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி நீரஜாட்சி அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க. மாரமணன் ஓ மாரமணன் மலரடி பணி மனமே தீனமே மா. இந்த அளவு தான் அந்த கமக்கத்தை ஜாஸ்தி யூஸ் பண்ணாமல் அடுத்தடுத்த சங்கத்தில் ஜானி கமக்கம் உண்டு. பட் ஆனால் ஹிந்துஸ்தானி கமக்கம் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க. அதில் வந்து துருபத் டைப், ஹிந்துஸ்தானி கமக்கத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா துருபத் டைப்பில் இருக்கும். அது எப்படி இருக்கும்? அது வந்து தீட்சிதர் நார்த் இந்தியாவில் போய் நிறைய கிருத்தி பண்ணினதுனால அவருக்கு வந்து அந்த ஸ்டைல் ஆப்டுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த நீரஜாட்சி காமாட்சி இருக்கும் பாருங்க. நீரஜாட்சி காமாட்சி நீரத சிக்குரே திரிபுரே நீரஜாட்சி காமாட்சி நீரத சிக்குரே திரிபுரே. ஸோ இந்த மாதிரி பார்த்தேன்னா அவர் அந்த ஸ்டைலில் பண்ணார். ஏன் துருப்பத் ஸ்டைல்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஏக்தாள்னு சொல்லுவாள். அதில் நமக்கு வந்து 2 கலர் ரூபகத்தில் வந்து 4 கலர் ரூபகம். அது 12 அக்ஷரம் தான் அதுவும். பட் அது கீழ்காலத்தில் 12 அக்ஷரம். இப்போ இந்த 2 கீர்த்தனையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை ஹிந்துஸ்தானி கற்றுக்கிறதுனால எங்களுக்கு வந்து நிறைய அந்த ராகங்களும் உண்டான விஷயங்களும் நிறைய எனக்கு பரிச்சயமாக இருக்குது. கர்நாடக சங்கீதம் அஃப்கோர்ஸ் ஆற்றுலேயே எல்லாருக்கும் தெரியும். அதனால் அந்த இதுவும் பரிச்சயம். அதுதான் நாங்கள் பிளெண்டு பண்ணி சம்டைம்ஸ் சில இதெல்லாம் வந்து நம்ம பிளெண்டு பண்ணி வாசிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. நிச்சயமாக நிச்சயமாக. ஸோ இப்போ வந்து உங்களுடைய பரூர் பாணியை பற்றி பேசிட்டு வரோம். இதில் வரப்போ வந்து ஒரு சின்ன கேள்வி. இப்போ நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10-15 மியூசிஷியன்ஸ் கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து மேக்ஸிமம் எத்தனை பேர் நீங்கள் சேர்ந்து ஏதாவது கச்சேரிகள் வாசிச்சிருக்கீங்களா? இல்லைனா ஏதாவது வீட்டிலே நீங்களாவது கேதரிங் அந்த மாதிரி நடக்குமா? இன்ஃபேக்ட் அது தூர்தர்ஷனுக்கே நான் தேங்க்ஸ் பண்ணணும். நானும் எங்கள் அப்பாவும் நேஷ்னல் ப்ரோக்ராம் அப்போது பிளாக் அண்ட் ஒயிட் டிவிலே வாசிச்சிருக்கோம். அதுக்கு பல்லடம் ரவின்னு மதுரையில் பெரிய வித்வான், அவர் தான் மிருதங்க வாசித்தார். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான், எங்கள் அப்பா, எங்கள் அண்ணா, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து வயலின் ட்ரையோ வாசிச்சிருக்கோம். நேஷ்னல் ப்ரோக்ராமே வாசிச்சிருக்கோம். அதுவும் தூர்தர்ஷனில் வாசிச்சிருக்கோம். அதே மாதிரி எங்கள் அண்ணா பையன் அவனும் பெரியவன் ஆனப்புறம் நாங்கள் 4 பேரும் சேர்ந்து வாசிச்சிருக்கோம் இங்கே. ஸோ இந்த மேடையில் பல கச்சேரிகள். இன்ஃபேக்ட் தூர்தர்ஷனில் அப்போ லைவ் ப்ரோக்ராம் நடக்கும் 6 to 6:30 ஓகே ஈவினிங். அந்த டைம் ஞாபகம் இருக்குது எனக்கு. அந்த டைத்தில் நிறைய பேருக்கு நான் விதுஷி வேதவல்லி, அப்புறம் திருவெங்காடு ஜெயராமன், அவளுக்கெல்லாம் பக்கவாதியமாக வாசியிருக்கேன் இங்கே. அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு கிடச்சிது. ஏன்னா நமக்கு அந்த லைவ் ப்ரோக்ராம் வாசிக்கும் போது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். அது அந்த லைவ் ப்ரோக்ராமில் வந்து
இருந்து வாசிச்சது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷமாக நம்மளும் இந்த பெரிய ஆர்கனைசேஷனோட ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். நான் இப்போ சொன்னேன், முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன வயசில் சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம்லேருந்து இது வரைக்கும் வாசிச்சிருக்கேன். இப்போ இசையும் வரைக்கும் வந்திருக்கேன். இசை பயணத்தை முற்றிலும் ஐ திங்க் இந்த மேடையில் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அது அதோட பகவான் அனுகிரகம். கண்டிப்பாக அது எங்கள் அப்பா தாத்தா அவருடைய பாரம்பரிய அனுகிரகமும் எங்களுக்கு கிடச்சிது. அது சொல்லணும். நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த இந்துஸ்தானி கர்நாடிக் மியூசிக்கை வந்து சில இதெல்லாம் சொன்னேன் இல்லையா? ஸோ கர்நாடிக் மியூசிக்கில் வந்து சில ராகங்கள் வந்து எப்படி ஒரு ரீ அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ரீ க அப்படிங்கிற அதுலேயே ராகத்தை வந்து நம்ம கொண்டு வரத்துக்கு எப்படி முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் ரிசர்ச் பண்ணி, அஃப்கோர்ஸ் எல்லோரும் பண்ணியிருக்கா. அதில் எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி தந்ததை வச்சு நாங்கள் கொஞ்சம் அதில் எப்படி வாசிக்கிறதுங்கிறத உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். ஒரு 4 ராகம் வாசித்து காமிக்கிறேன். கண்டிப்பாக. அதில் ஸ்ரீ ராகம் ஃபஸ்ட்டு, அடுத்தது தர்பார், அப்புறம் கேதார கவுளை, அந்த மாதிரி. அதாவது அந்த ரிஷபத்தோடைய அதை எப்படி அசைவு ஒண்டி அந்த ராகத்தை கொண்டு வருது அப்படிங்கிறத கொஞ்சம் காமிச்சேன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து டெக்னிக்கலாக நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி அகாடமிக்காக இது வந்து நான் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், பட் எல்லாரும் பெரியவாள்லாம் பண்ணிடுறது அதுலேயே நமக்கு கிரகிச்சுன்றது தான். அது அவளோட அனுகிரகம் தான். நம்ம என்ன மியூசிக்கில் பண்ணிக்கிறதே வந்து எல்லாரும் அவளே பண்ணிட்டு போயிட்டா. நம்ம புதுசாக பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நம்ம வந்து அதை ஞாபகம் வச்சுட்டு அதை புதுசாக கொண்டு வரணும். அதுதான். ஸோ அது நம்ம வந்து நம்மளுடைய டியூட்டி. நிகழ்ச்சியோட ஆரம்பத்துலேயே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பாரம்பரியத்தை மாறாமல் நம்ம வந்து எப்படி. ஆமாம், இப்போ எங்கள் ஆற்றுல பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவெல்லாம் வந்து ஒரு பெரிய கான்செப்ட் மியூசிக்கில் எங்களுக்கு சொன்னது என்னென்னா, நீங்கள் எப்போவுமே வந்து கீர்த்தனைகளுடைய வடிவத்தை மாற்றவே கூடாது. கீர்த்தனை பாடாந்திரம் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு கீர்த்தனைனா இப்படி தான், அது பாடாந்திரம் அப்படி தான் இருக்கணும். நம்ம கல்பனையாக வாசிக்கிறதுக்கு ராகங்கள் இருக்குது, சுரங்கள் இருக்குது, நிரவல் அப்படி 3 விஷயங்கள் இருக்குது. அது தவிர தனியாக ராகந்தான பல்லவின்னு தனியாக ஒன்று இருக்குது. ஸோ அதிலெல்லாம் நம்மளுடைய டேலண்ட்ஸை காமிச்சிக்கலாம். அந்த ஒரு இடத்துல எங்கே வந்து அது வேணுமோ அதை காமிக்கணும். இதை மாற்றக்கூடாது. அதில் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாரம்பரியம். இப்போ டிகே பட்டம்மா, டிகே ஜெயராமன், அவரோட கேவி நாராயணசாமி, இவாளுடைய இப்போ எங்கள் காலத்தில் பரூர் ஸ்டைலில் வாசிக்கிற இந்த கீர்த்தனைகள். இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன், எங்கள் தாத்தா வந்து வீண தனமால்ட்டையும் பாடம் பண்ணினான். நவகிரக கிருத்தீஸ் எல்லாமே அவள் தான் பாடம் பண்ணினான். இங்கே 1920 வந்தான்னு சொன்னேன் இல்லையா? அப்போ வந்து முசிறி சுப்பிரமணியர் பெரிய மகா வித்வான், அவரோடையும் எங்கள் தாத்தா சேர்ந்து வீண தனமால் அவள்கிட்ட கீர்த்தனைகள்லாம் படித்தா, நிறைய பாடம் பண்ணி அந்த ட்ரெடிஷனை நாங்கள் காப்பாற்றின்னு வரோம் கூடிய வரைக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய அனுகிரகம். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ரீ அப்படிங்கிற ஸ்வரத்துலேருந்து அதை வந்து நம்ம நேயர்களுக்காக. கண்டிப்பாக. முதல்ல ஸ்ரீராகம். இதில் பார்த்தீங்கன்னா தியாகராஜ சுவாமி எந்தரோ மக அது பண்ணியிருக்கார். ஸோ அது எல்லாருக்கும் தெரியும். அதில் தீட்சிதர் ஸ்ரீ வரலக்ஷ்மி நம ஸ்தோபியம் அந்த கீர்த்தனை பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ரீயை வச்சே பார்த்தீங்கன்னா நாயக்கின்னு ஒரு ராகம் இருக்குது. அதை வாசித்து காமிக்கிறேன். இந்த ராகம் பேர் நாயக்கி. அதில் தான் சொல்ல தர்பார் மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த நாயகிங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீட்சிதர் வந்து ரங்க நாயகம். நம்மளுக்கு என்னென்ன ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னா, எந்த ராகமும் எடுத்துக்கோங்க, மும்மூர்த்திகள் கீர்த்தனை பண்ணிட்டு போயிருக்கா. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ராகம் புரியலைன்னா அது கற்றுன்னு போகிறோம். அந்த உருப்படியை கற்றுக்கணும். கற்றுன்னா நமக்கு அந்த ராகம் கிடைக்கும். அப்படி தான் அது.
நீங்க சொன்ன அத்தனை ட்ரெஷர் ஜெம்ஸ் இருக்கு, அவங்க பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாமே கொடுத்துட்டு போயிட்டாங்க. படிக்கிறது மாத்திரம்தான் நம்மளுடைய ஆமாம், அதை காப்பாற்றணும். காப்பாற்றுறது நிச்சயமாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பாபநாசம் சிவன் கீர்த்தனையில் பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன ஆசைனா என் பேர்லேயே பண்ணியிருக்காருன்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த கீர்த்தனை வாசிக்க. எந்த பாட்டு இது? அந்த பாட்டை வந்து மிஸ்ர சாப்பில், இந்த கீர்த்தனை வந்து மிஸ்ர சாப்பில் இருக்குது. சுவாமிக்கு சரி எவ்வரே, நான் பாடி காமிக்கிறேன். சுவாமிக்கு சரி எவ்வரே, கிருஷ்ண சுவாமிக்கு சரி எவ்வரே, ஸ்ரீ கிருஷ்ண சுவாமிக்கு சரி அவரே, சந்திரபதனன் ஸ்ரீ கிருஷ்ண சுவாமிக்கு சரி அவரே. ஆஹா, வாசியும் காமிச்சு விட்றேன். அருமையான பாடல். உங்களுடைய பேர்ல சொன்ன மாதிரி அது ரொம்ப அழகா பாடினீங்க, ரொம்ப சந்தோஷம். இல்லை, இது 3 கட்ட சுருதியில் நாங்கள் வாசிக்கிறோம், அதனால் கொஞ்சம் சுருதி ஹையில் இருக்கும், அதனால் கொஞ்சம் மேலே பாடுறது கொஞ்சம் கஷ்டம். இது வந்து கேதார கவுளை ராகம். இப்போ இந்த மாதிரி கேதார கவுளை, எதுகல காம்போஜி, இந்த மாதிரி ராகங்கள் எல்லாமே வெறும் கர்நாடக சங்கீதத்துக்கு ஒண்டி உரித்தான ராகங்கள். அது ஒரு பெரிய பொக்கிஷம் நமக்கு. அதே மாதிரி ஹிந்துஸ்தானிக்கு உண்டான ராகங்கள்னு தனியாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கோரக் கல்யாண் அப்படின்னு ஒரு ராகம் இருக்குது, சங்கரா. ஸோ அதெல்லாம் வந்து வெறும் இந்துஸ்தானிக்கு தான் ராகம். அந்த ராகத்தை வந்து நம்ம காப்பி அடிக்க முடியாது, இந்த ராகத்தை அவளும் காப்பி அடிக்க முடியாது. ஸோ அந்த டிஸ்டிங்க்னஸும் இருக்குது. ஸோ அதையும் சொல்லிக்கணும்னு தான் சொல்லி. நான் வந்து ஹிந்துஸ்தானியில் நிறைய கற்றுண்டேன் இல்லையா, ஸோ அதனால் அதில் சில ராகங்கள் நான் வாசித்து காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய அழகு தனியாக இருக்கும். நீங்கள் வந்து ஹிந்துஸ்தானி ராகங்களில் பார்த்தீங்கன்னா ஜாரு, நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாரு வந்து இழுத்து இருக்கும். அந்த பாடுற விதம் மாத்திரம் இல்லை, அந்த வாசிக்கும் போது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த இதில் வந்து கோரக் கல்யாணம் நான் சொன்னேன், அதை வாசி காமிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு பஜன்ஸ் நிறைய கற்றுட்டோம் யூஸ்வலாக.
அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா அங்கே டும்புரின்னு ஒன்று இருக்குது. துமரி, அதாவது ஹிந்துஸ்தானி மியூசிக்ல இருக்கக்கூடிய அதை வந்து துக்கடாஸ் அப்படின்னு சொல்றது தான் துமரியா? இல்லை அதாவது தும்புரிங்கிறது வந்து கிருஷ்ணர், மோஸ்ட்லி வந்து கிருஷ்ணரை பற்றி அந்த கோபிகைகள்லாம் பக்தியாக அந்த அந்த அஃபெக்ஷனை காமிக்கிறது. இப்போ லவ்னு சொல்லுவா, அப்போ அஃபெக்ஷன். அது அவர் வந்து கிருஷ்ணர் வந்து குழந்தையாக இருக்கும்போது தான் கோபிகைகளோடு விளையாடினா. அது நிறைய பேருக்கு தெரியாது அது. ஸோ அந்த டைட்டில் வந்து அந்த கோபிகைகள் வந்து எப்படி இந்த டும்பரியை பண்ண நான் அப்படின்னு நினச்சேன்னா தன்னையே கோபிகைகளாக நினச்சிட்டு அந்த கிருஷ்ணரை அடையிறதுக்கு அவள் போய் எப்படி அந்த கிருஷ்ணரை கெஞ்சி கேட்குறாளாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இந்த ஒரு டும்பரி பண்ணியிருக்கா. இது வந்து மிஸ்ர கமாஜ் ராகத்தில் இருக்குது. அதை ஒரு லைன் பாடி காமிக்கிறேன். கோனகலி கயோஷாம். கலிங்கிறது வந்து இந்த சந்து. கோனகலி கயோஷாம். அந்த மாதிரி எங்கே போயிட்டேன், எந்த சந்துக்குள்ளே போயிட்டேன். அதை வந்து இப்போ வாசி காமிக்கிறேன். இதே இது ரெண்டாவது ஸ்பீட்லேயும் வாசிக்க காமிக்கிறேன். அதாவது ஓடி போய் தேடுறாளாம். காலப்பிரமாணம். ஆமாம். ஸோ இப்போ உங்களுடைய இசை பயணத்தில் வந்து நம்ம உங்களுடைய தாத்தா காலத்துலேருந்து அப்பாவோட பார்த்து உங்களுடைய பயணத்தையும் பார்த்துட்டு வந்தோம். நீங்கள் ஆல் இண்டியா ரேடியோவில் சுமார் 35 வருஷமாக நீங்கள் வந்து ஒரு இசை கலைஞராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சைடில் நிறையா கச்சேரிகளும் வாசிச்சிருக்கீங்க. இதை தொடர்ந்து இப்போ அடுத்த கட்டமாக வந்து டீச்சிங், அதாவது இந்த குருகுல வாசத்தில் நீங்கள் படித்தாலும் இப்போ அடுத்த தலைமுறைக்கு 4வது தலைமுறை உங்களோட ஃபேமிலியில் அடுத்தது எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கீங்க? எனக்கு என்னன்னா, எங்கள் அப்பா வந்து முதல்ல எங்கள் தாத்தா வந்து டீச் பண்ணார். நான் அஃப்கோர்ஸ் என்னோடய 11வது வயசு வரைக்கும் தான் எனக்கு தாத்தா இருந்தார். எங்கள் அப்பா வந்து 93 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். ஸோ ஒரு பெரிய லாங் ஸ்பேனில் எங்களுக்கு நல்ல எங்கள் அப்பாவுக்கு ஒரு 1000 கீர்த்தனை மேலே பாடம் உண்டு. எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, லாங்குவேஜஸ் அவர் ஒரு 8 லாங்குவேஜ் தெரியும். எங்கள் அப்பாவுக்கும் சரி எங்கள் தாத்தாவுக்கும் சரி பேசுகிறதுக்கு எல்லாமே வந்து. ஏன்னா இது என்ன சொல்லுவான்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சாயராசாமி மும்மூர்த்திகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும் அவளுக்கு தெலுங்கில் தான் கீர்த்தனை பண்ணினான். ஏன்னா அவள் மதர் டங் தெலுங்கு. அதே மாதிரி சான்ஸ்கிரிட்டில் பண்ணினார் தீட்சிதர். அதே மாதிரி பாபநாசம் சிவன் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து இங்கே தமிழில் கீர்த்தனை பண்ணிக்க எதுவுமே குறைவு கிடையாது. எல்லாமே பெரிய அந்த கீர்த்தனைகள்லாம் நீ புரிஞ்சுண்டு வாசிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம கன்னடம் தெரிஞ்சால் தான் புரந்தரதாசர் தேவர்ணமா அதெல்லாம் கற்றுக்கும் பொழுது நம்ம தப்பு இல்லாமல் கூடிய வரைக்கும் பண்ணலாம். அது வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நாங்கள் பார்த்தோம்னா மராட்டி கற்றுட்டா தான் இந்த மாதிரி பஜன்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கும்பொழுது அதோட அர்த்தம் தெரியணும், அந்த உணர்வு எதை கொண்டு வருது அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது நேச்சுரலாக நம்ம எல்லா லாங்குவேஜஸும் கற்றுக்கணும். ஸோ அதனால் எங்கள் அப்பா வந்து எப்படி எங்களுக்கு சொல்லி தந்தாலோ அப்படியே தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் சரி என் குழந்தைகளுக்கும் எல்லாருக்குமே நான் அப்படி தான் சொல்லித்தரேன் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் என்னென்னா ரொம்ப கீழே இறங்கி போய் நம்ம சொல்லித்தர முடியாது, ரொம்ப மேலேயும் அவளை இழுக்க முடியாது. நடுவில் நம்ம வந்து இதை காம்ப்ரமைஸ் பண்ணி சொல்லித்தரதுக்கு நமக்கு வந்து அந்த புத்திசாலித்தனம் நமக்கு இருக்கணும். அந்த சொல்லி கொடுக்குறப்ப ப்ராசஸ் அப்படிங்கிறப்போ இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ வர காலகட்டங்களில் வந்து எப்படி அந்த பாரம்பரியத்தை மாற்றாமல் உங்களுக்கும் அந்த மனோதர்மத்தையும் உருவாக்கலாம் அப்படிங்கிறது எப்படி வரப்போகிற தலைமுறைகளுக்கு? சங்கீதத்தில் 2 விஷயம்தான்.
ஒன்று இன்டெலிஜென்ஸ், இன்னொன்று ஹார்ட் ஒர்க். ஆ இன்டெலிஜென்ஸ் அண்ட் ப்ராடிஜிஸாக இருக்கிற பார்த்தீங்கன்னா மேண்டலின் சீனிவாஸ், அதுக்கப்புறமா வீண காயத்ரி அவள் இருக்கா. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி அது அவளுக்கு வந்து பிறந்ததுலேருந்தே அவளுக்கு அந்த சங்கீதம் வந்து அவள்கிட்ட ஒட்டின்னு கொடுத்து. அது எப்படிலாம் நமக்கு தெரியாது. அவளுக்கு 7 வயசுலேருந்தே அவளுக்கு இன்ஃபேக்ட் எங்கள் சித்தப்பாவே ஒரு பெரிய பெரிய ப்ராடிஜி, எங்கள் அப்பாவுமே ப்ராடிஜி. ஏன்னா 7 வயசில் எங்கள் சித்தப்பா வந்து அப்படி வாசிப்பான்னு எங்கள் அப்பாவே சொல்லியிருக்கா. எம்எஸ் கோபாலகிருஷ்ணன் அவரே பெரிய ப்ராடிஜி தான். பாலமுரளி கிருஷ்ணா சார் அவரும் ப்ராடிஜி, அவரும் 11வது வயசில் கச்சேரி பண்ணியிருக்கார். ஸோ என்னன்னா அந்த அந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவாளோட நம்ம கம்பேர் பண்ணிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நம்ம வந்து அவளோட கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணணும்னா, நம்ம ஒரு 12 மணி நேரமாவது டெய்லி வாசி பார்க்கணும். ஒரு 10 வருஷம். 12 மணி நேரமா? ஆமாம். ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் சொன்னால் நம்ப மாட்டேன். எங்கள் அப்பா சித்தப்பாலாம் காத்தால 4 மணிக்கு எழுந்து அவள் வந்து எல்லா விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 6 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் வாசிச்சுட்டு திருப்பியும் அவள் ஸ்கூல் போகிறதுனா அவள் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஃபேக்ட் அஃப்கோர்ஸ் ஸ்கூல்லாம் படித்ததில்லை. அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா வந்து பிஏ வரைக்கும் படிச்சிருக்கார். அந்த காலத்தில் பிஏ மேக்ஸ் பச்சை பாஸ் காலேஜில் படித்தார். அதையும் படித்து ப்ரொஃபஸராகவும். எங்கள் அப்பா ஜெர்மன் கூட படிச்சிருக்கா. அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய நம்ம வந்து இப்போ கற்றுட்டே இருக்கணும். நம்மலாம் இந்த வந்து எல்லாமே கடல் தான். நம்ம வந்து எதுவுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும். அது ஒன்று தான். இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து அதை சில பேரோட இன்டெலிஜென்ஸை மேக்கப் பண்ண முடியும். இப்போ நான் மேண்டலின் சீனிவாஸ் அவளுக்கெல்லாம் கச்சேரி வாசிக்கும் பொழுது ஸ்பாட்டில் நிறையா வாசிப்பாள். பாலமுரளி சார்லாம் ரொம்ப பெரியவர், அவருக்கே வாசிச்சிருக்கேன். எனக்கு அது அந்த கிஃப்ட்டு எனக்கு ஆல் இண்டியா ரேடியோ கொடுத்தது. பட்டமா பெரியவா அவளுக்கு வாசிச்சிருக்கேன். செம்மக்குடி சீனிவாசன் இவாளுக்கெல்லாம் வாசிக்கிற அந்த கிஃப்ட்டு கொடுத்தது ஆல் இண்டியா ரேடியோ தான். அதை நான் மறக்கக்கூடாது. அது இனிமேல் தொடர்ந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் பொதிகையோட தூர்தர்ஷனோட, இன்னொரு பக்கம் ஆல் இண்டியா ரேடியோவோட உங்களோட இசை பயணத்தை வந்து இன்னைக்கு நம்ம நேயர்களோட ரொம்பவே அருமையாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. பரூர் பாணி அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு டார்ச் பேரராக நீங்கள் ஒரு வித்வானாக இருந்திருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷம். இன்னும் உங்களுக்காக நிறைய விருதுகள் வரணும், நிறைய மேடைகளை பார்க்கணும், நிறைய இளைஞர்களை நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ. நான் ஒரே ஒரு கீர்த்தனை, அன்பிருந்தால் அது போதுமேன்னு ஸ்வர்ண வெங்கடேச தீட்சிதர் பண்ணியிருக்கார். சிந்து பேரிவராக அதோட அதை வாசி முடிக்கிறேன். நிச்சயமாக. அது ஏன்னா உலகத்தில் எல்லாத்துலையும் பார்த்தா அன்பு தான் முக்கியம். கண்டிப்பாக.
இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களோட இசையோட சேர்த்து சிறப்பித்ததுக்காக ரொம்பவே நன்றி ஐயா. நான் வந்து கோடான கோடி நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி தூர்தர்ஷன் நல்ல இசையும் நிகழ்ச்சியில் பெரிய பெரிய வித்வான்களையும் கூப்பிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணுறேன். அவள்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய இருக்குது. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நிறைய நடக்கணும். எல்லாருக்கும் நமஸ்காரம்.